அண்ணா வலசரவாக்கம் போகணும். போலாம் இறங்கலாம். எங்க எங்க என்ன பொண்ணுடா. எப்படியும் ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறோம். நமக்கு லக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம கண்ணில் மாட்டுவா. பாப்போம். சாரி சார். பரவாயில்ல பிரதர். ஓகே சார். வண்டி எடுங்க போலாம். பிரதர், அழகுலையும் சரி மனிதாபிமானத்துலையும் சரி நம்ம ஊர் பொண்ணுங்களை அடிச்சுக்கவே முடியாதுல்ல. அது என்ன சார் பொண்ணுங்களை மட்டும் சொல்றீங்க, பசங்க அழகு இல்லையா? அதை நாமளே சொல்லக்கூடாது பிரதர், பொண்ணுங்க தான் சொல்லணும். பொண்ணுங்க பசங்களை வர்ணிச்சு சொல்லணும், பசங்க பொண்ணுங்களை வர்ணிச்சு சொல்லணும். அப்பதானே அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா சார். இப்ப சொல்லுங்க, நம்ம ஊர் பொண்ணுங்க அழகு தானே? ஆமா சார். என்னாச்சு பிரதர்? ஆப்போசிட்ல நிக்கிற காரு ஒன்வேல வந்துருச்சு சார். என்ன ஒன்வேல பயமே இல்லாம இவ்வளவு அசல்ட்டா கார் நிறுத்திருக்காங்க? யாராவது பெரிய இடத்து பசங்களா இருப்பாங்க சார். பெரிய இடத்து பசங்கன்னா என்ன கொம்பா? சார் நியாயம்லாம் பேசிட்டு இருக்க முடியாது சார். எதுக்கு கொம்பு? ரிவர்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கலாம் சார். பிரதர் கொஞ்சம் இருங்க. உங்களை மாதிரி ரிவர்ஸ் எடுக்கிறதுனால தான் எல்லாரும் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரிவர்ஸ் எடுக்காதீங்க, ஹார்ன் அடிங்க. அவங்கள நம்மளான்னு பார்த்துடலாம். வேணா சார், அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, ரிவர்ஸ் போயிடலாம் சார். பிரதர், நானும் பெரிய இடத்துக்குள்ள தான். நீங்க பயப்படாம ஹார்ன் அடிங்க. அட ஹார்ன் அடிங்க பிரதர். சார் வேணாம் சார், நம்ம ரிவர்ஸ் போயிடலாம் சார். கொஞ்சம் சும்மா இருங்க பிரதர். சார் வேணாம் சார். இருங்க பிரதர். வேணாம் சார், நம்ம ரிவர்ஸ் எடுத்து போயிடலாம் சார். வேணாம் சார். நீங்க சும்மா இருங்க பிரதர். சார் அவங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை சார், நாமளே எடுத்துடலாம். இல்ல பிரதர், இவங்களை இப்படியே விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார் வேணாம் சார். சார் நீங்க இருங்க பிரதர்.
ஹலோ மிஸ்டர், நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்த ரூட்டு தான் தப்பு. இது ஒன் வே. நீங்கள் காரை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்க. என்ன சொன்ன? நான் தப்பான ரூட்ல வந்திருக்கேனா? டேய், நான் வந்த ரூட்டு கரெக்டு தான். நீ போய் வண்டியை ரிவர்ஸ்ல எடு. எடுக்க முடியாது. ஓகே, நானும் எடுக்க முடியாது. ஐ கால் த போலீஸ். கால் பண்ணு தாராளமா பண்ணு. ஹலோ மிஸ்டர், வண்டியை எடுக்க முடியுமா முடியாதா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ போலீஸுக்கு கால் பண்ணு. என்ன என்ன இங்க பிரச்சனை? எதுக்கு இங்க வண்டி நிப்பாட்டி வச்சிருக்க? ரெடியா வண்டிய? நீங்களும் வண்டி எடுங்க. சார், இவர் ராங் ரூட்ல வந்துட்டு எங்க வண்டியை ரிவர்ஸ் எடுக்க சொல்லுங்க. என்னன்னு கேளுங்க சார். சார், நீங்க வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க. சார், உண்மையில ராங்கா வந்தது அவரு சார். அவரை விட்டுட்டு என்ன ரிவர்ஸ் எடுக்க சொல்றீங்க? சார், அவர் இங்க டிஜிபி ராஜராஜன் சாரோட சன். அவரை எதுவும் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ் எனக்காக உங்க வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க சார். டிஜிபி ராஜராஜனோட சன்னா? ஆமா சார். டிஜிபி ராஜராஜனோட சன்னுனா ராங் ரூட்ல தான் வருவியா? வருவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒண்ணு மச்சான், எப்படா இருக்க? மச்சான்? டேய், என்னடா வென்று? என்ன தெரியலையா? அர்ஜுன்ரா, அண்ணா நகர் 4th ஸ்ட்ரீட் அர்ஜுன். டேய், டேய் அர்ஜுன், யா, நீயா? ஆமாண்டா. டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ அமெரிக்கால இருக்கிறதா பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கால இருக்கேன்னு தானே சொன்னாங்க. அங்கேயே இருப்பேன்னு சொன்னாங்க. இல்ல. அப்புறம் என்ன? என்னடா வெக்கேஷனா? இல்ல மச்சான், ஒரு சின்ன வேலையா வந்தேன். அப்படியா? ஆமாடா. உன்னை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல மச்சான். நானும் தான்டா. நீ இப்படி ராங் ரூட்ல வந்து வம்பு பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி, டிஜிபி சன்னா இருந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணலாமா? இல்ல மச்சான், நான் இந்த ரைட்ல போகணும். ஒன் வேல ஒரு 100 ஃபீட் கிராஸ் பண்ணா போயிடலாம். இல்லனா 4 கிலோமீட்டர் சுத்தி வரணும்டா. அதான். அப்படின்னா அதை ரிக்வெஸ்டா சொல்லலாம்ல. நம்ம ஊர்லயா? போடா. நம்ம இறங்கணும்னா ஏறி மிதிச்சிருவானுங்க. ஒரு தடவை நம்ம மனசுல கைய வச்சு சாரி கேட்டுட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டே இருக்கணும் மச்சான். நம்ம மனசுக்கிட்ட சாரி கேட்டுட்டா ஓகே தான். ஆமா, அமெரிக்கால இருந்து எப்போ வந்த? இப்பதான் மச்சான் வர்றேன். லக்கேஜ் கூட கார்ல தான் இருக்கு. சரி வா, பேச வேண்டியது நிறைய இருக்கு. பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் லைட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நானே உன் வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வா. ஓகே மச்சான், வா. வா. அண்ணே, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். டேய் மச்சான், வை, நான் கொடுக்குறேன். டேய், இதுவும் உன் காசு தான்டா. அன்னைக்கு ஸ்கூல் டைம்ல நீ எனக்கு செலவு பண்ணது இன்னைக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நானே கொடுக்குறேன். அண்ணே இந்தாங்கண்ணே. சரிங்க சார். லக்கேஜ் மட்டும் எடுத்து எடுக்கிறேன் கொடுக்குறேன் சார். லக்கேஜ் எடுத்துருங்க. சார் இந்தாங்க சார். விடுங்க. எனிவே
நான் எடுத்துக்கிறேன். கொடு. சரி வா வா. டேய் பின்னாடி வச்சிரு. ஓகே. என்னங்க, விஸ்வாவும் துளசியும் சீக்கிரம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நாம இவ்வளவு தூரம் நாம இந்த வழக்கு விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த டைவர்ஸ் கேஸ் கேன்சல் ஆகி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? நிச்சயமா சேர்ந்துருவாங்க சிவகாமி. ஏன்னா நாம வந்திருக்கிறது வழக்கு விநாயகர் கோயில். இந்த வழக்கு விநாயகரை நம்ம கும்பிட்டோம்னா வழக்கு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. ஆமாமா, வழக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இங்கு உள்ள விநாயகர் தீர்த்து வைக்கிறதுனாலதான் இவருக்கு வழக்கு விநாயகர்னே பேர் வந்துச்சு. அதனால உங்க வீட்டுல ஏதாவது வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தா இந்த விநாயகரை வழிபடுங்க. வழக்கு கோர்ட்லயே தள்ளுபடி ஆயிடும். கோவிலுக்கு வந்ததும் சாமி சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. விநாயகரை வழிபட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. உங்க பிள்ளைங்க விஸ்வாவும் துளசியும் டைவர்ஸ் நிக்கிறாங்கல்ல, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காதுன்னு கோர்ட்லயே சொல்லிடுவாங்கன்னா பாத்துங்களேன். ஆமா, ஏன் பிள்ளைங்களோட பேரு விஸ்வா துளசிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவகாமி, இந்த கோயில் ஒரு பூஜாரி இருக்காரு. அவரே வழக்கு விநாயகர் பூஜையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாருன்னு சொன்னானா இல்லையா? ஆமா, அந்த பூசாரி இவருதான். ஓ, உங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் சொல்லிட்டாருமா. அதனாலதான் எனக்கு உங்க பிள்ளைங்களோட பேர் தெரியும். சரி விடுங்கோ, வழக்கு விநாயகர்ட்ட அர்ச்சனை பண்ணுவோம். வாங்க. விடுங்கோ. சாமி, சொல்லுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு. விநாயகருக்கு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சது. சிவகாமி, என்னங்க? இந்த காணிக்கைய உன் கையில பூசாரி கொடு. சரிங்க. கொடுங்க. தொட்டு கும்பிட்டுங்க. வழக்கு விநாயகரே, உன்னை தேடி வந்திருக்கோம். என் பிள்ளைங்க விஸ்வா துளசி 2 பேரும் டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். வழக்கு விநாயகரே, துளசி விஸ்வாவும் ஒன்னும் சேரணும். நாங்க ஒரே குடும்பமா உன் சன்னதிக்கு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். மனசில் நினைச்செல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். இந்தாங்கோ. புடிங்கோ. இந்த மாலைய முதல்ல பொண்ணு போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கணவன் கழுத்துல போடணும். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாலையே அவங்க திரும்பவும் சேர்றதுக்கு ஒரு பாலமா அமைஞ்சிரும். இது விநாயகர் கழுத்துல போட்டு அர்ச்சனை பண்ண மாலை, அதனால கீழே வச்சுடாதீங்க. அதே நேரம் மாலை வாடுறதுக்குள்ள கணவன் மனைவி 2 பேர் கழுத்துலையும் போட்டுட்டீங்கன்னா சீக்கிரமே பலன் கிடைக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம்.
நல்லதுமா. அப்ப நாங்க கிளம்புறோம் சரி. சாமி. நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்படி விநாயகா. ம். ம். வர சாமி. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி உட்காரு. ஆ. என்ன மச்சான் சாப்பிட்ற? எனக்கு எதுனாலும் ஓகே. ஓகே. வெயிட்டர், எஸ் சார். 2 மில்க் ஷேக். ஓகே சார். கொண்டு வா. ம். அப்புறம் மச்சான், அமெரிக்கா உனக்கு செட் ஆயிடுச்சா? நல்லா என்ஜாய் பண்றியா? ம் செட் ஆயிடுச்சு மச்சான். ஆமா, அமெரிக்கா எப்படிரா? ஓகே தான் மச்சான். சில் கிளைமேட், பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு ஈக்குவலா என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கூலான லைஃப் ஸ்டைல் மச்சான். வாழ்றடா டேய், வாழ்ற. ஆமா, உனக்கு எப்படிடா? எனக்கு நீ சொன்னதுக்கு நேர ஆப்போசிட் மச்சான். ஹாட் கிளைமேட்டு, டிராஃபிக், பொல்யூஷன், எப்பவும் ஒர்க்கு, எப்பவாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ஹாட்டான லைஃப் ஸ்டைல் மச்சான். சரி மச்சான், நீ எப்படி மேரேஜ்லாம் பண்ணிட்டியா இல்லையா? டேய், என்னடா எக்ஸ்பிரஷன் இது? மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கொடுக்குறியா இல்ல இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு கொடுக்குறியானே தெரியல. இன்னும் இல்லடா, நம்ம சிங்கிள். மச்சி, நீ எப்படியும் அமெரிக்காவில் ஒரு ஃபாரின் ஃபிகர் உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பில்ல? சேச்சே, அப்படிலாம் இல்லடா. சும்மா பப்பு பார்ட்டின்னு சுத்துவேனே தவிர கல்யாணத்துக்குலாம் சான்ஸே இல்லை. ஆனா என்ன மச்சான் ஆனான்னு இவ்வளோ எடுக்கிற? என்ன சென்னைக்கு வந்த உடனே யாரையாவது பார்த்து லாக் ஆயிட்டியா? டேய், எப்படிடா கண்டுபிடிச்ச? இதை கண்டுபிடிக்கணும்லாம் இல்ல, சென்னையோட ராசி அப்படிதான் மச்சான். உண்மையா சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா இருந்ததே இல்லை. ஆனா இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வர்ற வழியில ஒரு சூப்பர் பொண்ணை பார்த்தேன். அப்புறம் பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் மச்சான். அதுதான் அழகு. லிமிட்டான ஹைட்டு, நல்ல குணம். இப்படி எனக்கு பிடிச்சு போனதுக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம நினைப்போம்ல, இப்படி ஒரு பொண்ணு நம்ம லைஃபை ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு. நான் எப்படி நினைச்சிருந்தனோ அப்படியே இருந்தாடா. வாவ், இன்ட்ரெஸ்டிங். மேல சொல்லு. வரும்போது ஒரு இடத்துல குழி இருந்துச்சு. ஒரு பெரியவரு அதுல விழ பார்த்தாரு. உடனே அவரை காப்பாத்தி, இதுக்கப்புறம் யாருமே அந்த குழியில தடுமாறி விழுந்துடக்கூடாதுன்னு அவளோட ஷாலை ஒரு கொம்புல சுத்தி அத நட்டு வச்சுட்டு போயிட்டாடா. பெரியவரை குழியில விழாம காப்பாத்தினவ என்ன குழியில தள்ளிட்டு போயிட்டா. அவளோட நினைப்புல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் போல. ஆமா, நீ நம்ம ஊர்லயே தான் இருக்க. உனக்கு எந்த பொண்ணையாவது பார்த்து இந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? லவ் ஃபீல் எல்லாம் வரல. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் அப்படியே உடம்புல எரியும். ஏன்? பிடிக்கல. ஆனா என் பக்கத்திலேயே தான் இருக்கா. எப்ப என்னை விட்டு தொலைஞ்சு போவான்னு தோணுது. சரி, நீ என் கதையோட மச்சான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நீ போய் பேசுனியா இல்லையா? எங்கடா, பேசலாம் தான் போனேன். அதுக்குள்ள அவ ஆட்டோல ஏறி பறந்துட்டா. இருந்தாலும் என் உள் மனசு கண்டிப்பா அவளை பாப்பேன்னு சொல்லுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கையில கால விழுந்தாவது ஓகே பண்ணிடுவீல்ல? அந்த பொண்ணு நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கையில காலையாவது விழுந்து ஓகே பண்ணிடுவேன் இல்ல? அந்த பொண்ணுனா
நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவேன். அப்போ உனக்கு டும் 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 சென்னை பொண்ணோட தான். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மச்சான். சரி குடி. எடுத்துக்க. டேய் மச்சான், என்னோட எம்டி கால் பண்றாரு, ஒரே ஒரு நிமிஷம். ஓ யா, கேரியா. சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க துளசி, ம், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் துளசி, விஸ்வாவை வர சொல்லியிருக்கேன், அவரும் வந்துடட்டும். மே கம் இன் சார். வாங்க விஸ்வா.